அட்டகாசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் February 23 முதல் March 8 வரை. தொடர்புக்கு 7338824242. மக்களிடத்தில் அதிமுக அபரிதமான வளர்ச்சியை பெற்றிருக்கும் பொறாமையால் தான் இன்றைக்கு தீய சக்திகள் எம்ஜிஆரை விமர்சிக்கிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரை விமர்சித்த நீலகிரி எம்பி ராசாவை கண்டித்து அவிநாசியில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தெய்வ பிறவியான எம்ஜிஆரை ராசா வேண்டுமென்றே திட்டமிட்டு மிக மோசமாக பேசியுள்ளார். இந்த இயக்கத்தை நிறுவியவர். இன்றைக்கு 2 கோடி தொண்டர்கள் அதிமுகவில் உள்ளார்கள் என்றால் அதற்கு காரணம் எம்ஜிஆர் தான். அதிமுக மக்களிடத்தில் அபரிதமான வளர்ச்சியை பெற்றிருக்கும் பொறாமையால் தான் இன்றைக்கு தீய சக்திகள் எம்ஜிஆரை விமர்சிக்கிறார்கள். அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கிய பொழுது தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னார். திமுக நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சி என்று திமுகவை சரமாரியாக விமர்சித்துள்ளார். மேலும் ராசாவிற்கு நாவடக்கம் தேவை என்று அறிவுறுத்திய எடப்பாடி பழனிசாமி, மக்கள் வெகுண்டெழுந்தால் ராசா தாக்கு பிடிக்க முடியுமா என்று கேள்வியும் எழுப்பியுள்ளார். அதைத் தொடர்ந்து பழைய நிகழ்வை குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி, கருணாநிதி குடும்பம் கடனில் தத்தளித்த பொழுது அவருக்கு உதவுவதற்காக அவரது திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்திற்காக எங்கள் தங்கம் என்ற படத்தில் சம்பளம் வாங்காமல் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடித்து கொடுத்தார்கள். அந்த படத்தின் மூலம் கருணாநிதி கடனில் இருந்து தப்பித்ததாக முரசொலி மாறனே சொன்னதாக முரசொலியில் வந்துள்ளது. 1967ஆம் ஆண்டு எம்ஜிஆரால் தான் திமுக ஆட்சிக்கு வந்தது என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, எம்ஜிஆரை அவதூறாக பேசிய ராசாவை டெபாசிட் இழக்க செய்து அவருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று கட்சி தொண்டர்களை கேட்டுக்கொண்டுள்ளார்.